வணக்கம். என்னோட பேர் மணிமாலா. இப்போ அக்குபஞ்சர் எனர்ஜி ஹீலிங் தெரபிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு ஸ்கில் சர்டிஃபிகேட்டுக்காக இப்போ நம்ம ஒரு டெமோ வீடியோ பார்க்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ நான் பார்க்குறது வந்து டீப் பல்ஸு. ஓகே, இவங்களுக்கு வந்து நமக்கு காற்றும் மரமும் வந்து நமக்கு இப்போ பல்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம பல்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பல்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம எனர்ஜி ஹீலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து எனர்ஜி ஹீலிங் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொருத்தரோட சக்கரங்களில் இருக்க இன்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு அது எப்படி நம்ம சரி பண்ண முடியும்னா, தொடர்ந்து நம்ம சில யோக பயிற்சிகள் பண்ணுறதன் மூலியமாக அவங்களோட இன்பேலன்ஸை நம்ம சரி பண்ண முடியும். இப்போ இவங்களுக்கு நம்ம இன்பேலன்ஸ் எப்படி இருக்குது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறது மூலியமாக இவங்களோட சக்கரங்களில் இன்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இவங்களுக்கு இந்த பிராண கழிவுகளை வந்து கரைக்கிறதுக்காக நம்ம ஒரு மிஸ்டிக் ஃபயர் ஒன்று உருவாக்குறோம். உப்பு கரைசல் இல்லைன்னா மிஸ்டிக் ஃபயர் எடுக்கணும். இப்போ நான் மிஸ்டிக் ஃபயர் எடுக்கிறேன். வந்து நம்ம பிராண உடலை களைச்சி விட போகிறோம். இப்போ வந்து பிராண உடலை நம்ம களைச்சி விட்டாச்சு. அதுக்கு பிராண உடலை கலைக்கிறதுக்கான குறியீடு இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். அவங்களோட சக்கரங்களில் நம்ம இந்த குறியீடு பயன்படுத்தணும். இப்போ குறியீடு பயன்படுத்தினதுக்கப்புறம் இவங்களோட பிராண கழிவுகள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த மிஸ்டிக் ஃபயரில் விடணும். இது நம்ம எல்லாமே தொடர்ந்து 3 முறை பண்ணணும். இப்போ நம்ம டெமோ வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து மிஸ்டிக் ஃபயருக்கும் அவங்களுக்கும் உண்டான தொடர்பை வந்து நம்ம இப்போ கட் பண்ணுறோம். இப்போ இந்த மிஸ்டிக் ஃபயர் வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறோம். வலது பக்கமாக அவங்கள எழுந்திரிச்சு உட்கார சொல்லலாம். இப்போ உள்ளங்கை உள்ளங்கால் இவங்களுக்கு வந்து எனர்ஜி ஊட்டுற குறியீடு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இவங்களுக்கும் நமக்குமான தொடர்பை நம்ம இப்போ கட் பண்ணுறோம். ஓகே, இப்போ எழுந்திரிச்சிக்கலாம். கண்ணை உங்களுக்கு குணமாயிரும். இப்போது இந்த பெட்டு நம்ம மறுபடியும் பயன்படுத்தணும். அதுக்காக நம்ம சில குறியீடு போட்டு இந்த பெட்டை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். வணக்கம்.